தங்கச்சியை கட்டி கொடுத்தா தான் அக்காவையே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்ற மாதிரி அக்காவோட தங்கச்சியும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். பண்ணிவிட்டு வந்து 2 பேரையும் வச்சு செய்கிறான். எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போனால் தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த அக்கா தங்கச்சிக்கு இவன் கூட கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இவன் வந்து மாப்பிள்ளை இரிட்டேட்டிங்காகவே இருக்கிறான். ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லையா. ஸோ அக்கா தங்கச்சிங்க சேர்ந்து வராங்க. அப்போது அவன் மூஞ்சி பார்த்தா உருண்டா வச்சுன்னு இருக்கிற 2 பேரையும் பார்த்து ஏதோ காண்டு போல் இருக்குது இவனுக்கு என்னன்னு சொல்லி நமக்கு போக போக தான் காட்டுவாங்க போல். ஸோ என் அப்பாவை பிரிஞ்சு வர்றதை அழுதுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வராங்க. அவங்க அப்பா வந்து போய்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஏதாவது தப்பு பண்ணால் மன்னிச்சிடுங்க, என் சின்ன பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, வெகுலி, அவளுக்கு எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னா அவனும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல மனசில் பேசி கூப்பிட்டுன்னு வந்துடுறான். ஸோ காரில் போகிறப்போ தான் நமக்கு காட்டுறாங்க சின்னவ இருக்கிறா இல்லையா. அவள் தான் வந்து பேக்ரவுண்டில் சொல்லிகிட்டு இருக்கிறா, நான் வந்து அக்காவை விட 3 வயசு சின்னவ, எனக்கு வந்து 20 வயசு தான் ஆகுது. என் அக்கா வந்து இங்கே வேலை செய்கிறதுக்கு சமையல் வேலை அப்போது வந்தா, அப்போட்லேருந்து இவங்க 2 பேருக்கும் பழக்கம், ஒருத்தர் 2 பேருக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அவனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நம்ம இருக்கிற கஷ்டத்துக்காக அவன் என்ன சொல்லிட்டான்னா, அக்காவை கல்யாணம் பண்ணால் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு சரின்னு சொல்லி எனக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் என் அக்கா சொல்லியிருக்கிறா, டைம் வரும்போது நான் எல்லாமே சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவள் செல்ஃபிஷ்ஷு, தனக்காகன்னு வரும்போது அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. ஸோ எனக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் போயினே இருக்குது. அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு அவங்க 2 பேர் வந்து கார்லேயே வந்து அந்யோன்யமாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ மூஞ்சி திருப்பிக்கிறா. ஆனால் அவங்க 2 பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப லவ்வோடு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. அந்த அக்கா கறிக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியாக இருக்கிறா. கூட தங்கச்சி இருக்கிறா, அதெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது போல். ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணணும், ஸோ கார்லேயே அந்த மாதிரி இருக்கிறாங்க. டக்குன்னு டிரைவர் பிரேக் போட பார்க்குறான், ஏன் ஒழுங்காக ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, இங்கே நடந்தது யாருக்குமே தெரியக்கூடாது ஊருக்குள்ளே அப்படின்னா, சரி ஐயா அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்ல, டக்குன்னு என் பொண்ணுக்கு அக்கா கறிக்கு கோவம் வருது. ஏன் தெரியக்கூடாது, நம்ம கல்யாணம் பண்ணது தெரியக்கூடாதுன்னா, இங்கே பாரு மீதியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம், சரியா, தேவையில்லாமல் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டுன்னு போகிறான். தன்னோட பெரிய வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போகாமல், ஏன் இங்கே வரணும்னா வரணும், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறிக்கிட்ட சொல்லி கூப்பிட்டுன்னு வந்துடுறான். வந்த உடனே அக்காவும் மாப்பிள்ளையும் உட்காந்துடுறாங்க. ஆனால் தங்கச்சி கறி மட்டும் நின்றுட்டு இருக்கிறா. புருஷன்காரை வந்து ஆர்டர் போடுறான். இங்கே பாரு, காலையில் ஏஞ்சதுலேருந்து டீ போடுவாங்க இல்லையா, அப்போதுலேருந்து நைட்டு எல்லாம் சாப்பிட்டு எடுத்து வைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அக்காவுக்கு இது கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா தங்கச்சி மேலே இவ்வளோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லி, சரி தங்கச்சி கறி உக்கார வர ஒரு கத்துறான். நான் உட்கார சொன்னேன்னா, நான் சொல்லாமல் நீ உக்காருவியா, உக்காந்தேன்னா அவ்வளோதான், இங்கே பாரு எல்லா வேலையும் நீ தனியாக தான் பண்ணணும், யாரும் உனக்கு துணை எல்லாம் இருக்க மாட்டாங்க, உன் அக்கா கூட ஒரு வேலையும் பண்ண மாட்டா அப்படின்னு அவள் அப்படியே நைஸாக பேசி சமாதானப்படுத்துகிறான். ஏங்க நம்ம வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, இங்கே பாரு இதெல்லாம் பேசாத, நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு. இல்லைங்க தங்கச்சி பாவங்க, சின்ன பொண்ணு, அவன் எப்படி பண்ணுவான் இவ்வளோ வேலையும், ஏன் நம்ம வீட்டில் தான் 3 வேலைக்காரங்க இருப்பாங்களே, எங்கே போனாங்க அவங்கன்னா, அவங்க எல்லாரையும் நான் நிப்பாட்டிட்டேன், சரியா. சரி அந்த பாட்டி எல்லாரையுமே நிப்பாட்டிட்டேன். ஏன் இவள் தண்டமாக தானே இருக்கிறா, என்ன இருக்குது இவளுக்கு வேலை, சமைக்கிட்டோம் வேலை செய்யட்டும், சும்மா உக்காந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றும் இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிட்டு வரல, புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு, அதுக்கப்புறம் முதல் இரவு 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ண தெரியுமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவ்வளோ லவ்வோட அந்த ஆசை அந்த பாசம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அன்றைக்கி. அண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், தங்கச்சி வந்து சோஃபாவில் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ காலையில் ஏஞ்சி வந்து டீ கேட்குறான், எனக்கு இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுன்னா, சரி இஞ்சி இல்லாத டீ நான் குடிக்க மாட்டேன்னா சரி அப்படின்னு சொல்ல, சரி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட பயத்தோடு கிட்ட போகிறா. கிட்ட போடுன உடனே இவன் அப்படியே அவளை டச் பண்ண ஆரம்பிக்க, அவள் அப்படியே பின்னாடி போகிறா. அப்படியே அவன் வந்து ரொம்ப தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண, அக்கா 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 அப்படி சொல்லி கத்தி குப்பாலும் போட, எவ்வளோ இப்படி தள்ளி விட்டுறா. தள்ளி விட்ட உடனே, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் ஏன் கையை தள்ளி விட்டுருப்ப, உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வைஸ்லேயே வந்து தங்கச்சி கறி சொல்லியிருப்பா, இவன் ரொம்ப பணக்காரன் திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இவன் வந்து அப்படி கத்திட்டு இருப்பா இல்லையா. ஸோ அக்கா கறி ஓடி வந்துடுவா, நிறுத்துங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு தங்கச்சி கறிக்கிட்ட கேட்குறா, என்னம்மாச்சு அப்படின்னா, தெரியல மாமா வந்து என் மேலே கை வைக்கிறாரு, ஒரு மாதிரியே இருக்குது, அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னோடனே, என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்,
ஆல்ரெடி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசியாச்சு இல்லையா? சின்ன பொண்ணு அவள் மேலே ஏன் கை வைக்கிறீங்க அப்படின்னா, என்னது சின்ன பொண்ணா? எவ்வளோ சின்ன பொண்ணு? 20 வயசு, ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. அப்படியே சின்ன பொண்ணுன்னா உனக்கு தங்கச்சியாக இருப்பா, நான் என்ன மடியில் உட்கார வச்சுக்கிட்டோம், எனக்கு பொண்டாட்டி எனக்கு தோணுச்சுன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே பாருங்க நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு ஓவரெல்லாம் சீன் போடாது, 2 அக்கா தங்கச்சி கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் உங்களெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பெரிய விஷயம். என் ரேஞ்ச் என்ன, உங்கள் ரேஞ்ச் என்ன? ஒரு எதுவுமே தெரியாது படிப்பறிவு இல்லாதவங்களெல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன் இல்லையா? இதெல்லாம் தேவைதான். எங்கே இந்த தூக்கின்னு வந்தேனோ அங்கேயே கொண்டு போய் போட்டுடுவேன், புரிஞ்சுதா? ஓவராலாம் பேசாத. அதுவும் நான் சும்மா எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வரல, 12 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் உங்கள் அப்பாவுக்குன்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தப்போ நீங்கள் வேறு மாதிரி, இப்போ உங்களோட வேறு முகம் காட்டுறீங்கன்னா, இதாண்டி நான் தெரிஞ்சு வச்சுக்கணும், போதும் நிறுத்துங்கன்னா. என்னடி ஓவராக சீன் போடுற, இந்த சீனெல்லாம் என்கிட்ட போடுற வேலை வச்சுக்காத, நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதுக்குள்ளே கால் வருது. ஸோ அட்டன் பண்ணி பேசினா அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கால் வருது. ஸோ பொண்டாட்டிக்காரிக்கிட்ட கொடுக்குறா, இந்த உனக்கு ஃபோன் வந்திருக்கு பாரு உன் ஊர்லேருந்து அப்படின்னோடனே, அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே உடஞ்சி போயிடுறா. அவனுக்கு அது ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அது சின்னவகிட்ட போய் சொல்கிறா. அவளும் ஏற்கனவே அவள் இன்னசென்ட்டு. ஸோ அது கேட்டவுடனே அப்படியே அவளும் உடஞ்சி போயிடுறா. ஸோ எப்படியாவது போங்க எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி, சரி எனக்கு இன்னும் டீ போடல, நீங்கள் இன்னும் டிஃபன் பண்ணல, என்ன பண்ணுறீங்க 2 பேரும், டக்கு டக்குன்னு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க அழுதுன்னு இருக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு. மறுபடியும் வரான். வந்துட்டு என்னடி பண்ணுறீங்க, சொல்லினே இருக்கிறேன், என் ட்ரெஸ் எடுத்து மேலே வைக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு சொன்னால் புரியாதா, ஒழுங்காக இருக்க சொல்லி. அதே மாதிரி ஊருக்கு யார் யார் போகணுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க, யாராவது ஒருத்தி தான் போகணும், ஒருத்தி இங்கேருந்து எனக்கு ஆக்கி போடணும் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்ட, அப்படியே அவங்க அழுதுனே இருக்கிறாங்க. போறியா, வரும்போது 12 லட்ச ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு கரெக்டாக நீ சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் காரில் போ, அப்போ தான் எவ்வளோ பெரிய ஆள் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி உன் ஊருக்காரங்களுக்கு தெரியட்டும். பட்டிக்காடு 2ம் பட்டிக்காடுங்க மூஞ்சிங்க பார்த்தாலும் எனக்கு விருப்பம் இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக நான் சொன்னது எல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான். அக்கா கறி வந்தால் போயிருப்பா. ஸோ கொஞ்ச நாள் கழித்து காட்டுறாங்க, அவன் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது சின்னவ தான் வீட்டில் இருப்பா. ஸோ வந்தவுடனே சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, சமைச்சிட்டேன், இதோ நீங்கள் உக்காருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போக, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ரொம்ப ஓவராக பேசிட்டேன், இல்லை அது என்னன்னே தெரியல, அன்றைக்கி என் மண்டை அந்த மாதிரி சூடாக இருந்துச்சு, நான் ஏதோ பேசிட்டேன், மனசில் அதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹம்பலாக பேச, அவளுக்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் பரவாயில்லைன்னா, இல்லை இல்லை நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்ட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், நீ என்னை மன்னிச்சிட்டேன்னா ஒன்று பண்ணு, அப்படியே சாப்பாடு உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வா, நீயும் நானும் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுலாம், அக்கா கறி கூட இல்லை, இப்போ நீ தனியாக எப்படி சாப்பிடுவ அப்படின்னு சொல்ல, அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. ஸோ எடுத்துகிட்டு வந்து இவன் படுத்துன்னு இருக்கிறான். ஏஞ்சிடுங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவள் போகிறா. டக்குன்னு கை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறேன். உனக்கு கூட தானே சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னேன், ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா, சரி அதெல்லாம் விடு, நீ யாருக்காவது இந்த முத்தம் கொடுக்குறது இல்லை உனக்கு யாராவது கொடுத்துருக்குறாங்களா, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் டக்குன்னு பயந்துடுறா. ஐயோ நான் இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போகிறேன்னா, என்னது அதெல்லாம் தெரியாதா, அப்போ தெரியாமல் தான் வளர்ந்துருக்குறியா நீ இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா, என்ன வேலை இருக்குது உக்காரு, நான் கேட்குறது பதில் சொல்கிறது தான் உன் வேலை அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுக்கிட்டு வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் போதையில் வேற இருக்கிறான் போல். உனக்கு யாராவது தொட்டிருக்காங்களா, உன் பக்கத்தில் வந்திருக்கிறாங்களா, உனக்கு அந்த மாதிரி பண்ணால் பிடிக்குமா அப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்க, அந்த பொண்ணு டக்குன்னு பயந்துடுறா. அவளுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அதனால் அவள், இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, எங்கே போகிற உக்காரு, எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறான். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு அவள் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறா. ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை. ஸோ போதையில் வேற இருக்கா இல்லையா? ஸோ கட்டாயப்படுத்தி பிடிச்சி அவளை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அமுக்கிடுறான். அதுக்குள்ளே பார்த்தா அவங்க அக்கா கறி வீட்டுக்கு வந்துட்டா. அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்படியே படி ஏறி போகிறா. சுட்கேஸ் வச்சுட்டு பார்த்தா தங்கச்சி கறி படியில் அப்படியே மாடிப்படியில் சிலையன்ட்டா உட்காந்துட்டு இருக்கிறா. போயிட்டு என்னடியாச்சு என்னம்மாச்சி, ஏன் உம்முன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு, அக்கா நீ வந்துட்டியா, அக்கா அப்பாவோட தேசமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி தயக்கத்தோடு கேட்க,
சொல்லுடி என்னடி ஆச்சு, எதுக்கு நீ உம்முன்னு இருக்கிறேன்னா அக்கான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. அவங்க மாமங்காரன் பண்ணது எல்லாமே சொல்கிறா. திடீர்னு அவர் என்னை பிடிச்சிக்கிட்டாரு, என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாரு. அப்புறம் ட்ரை மட்டும் பண்ணல, ஏன்னா எதோ பண்ணார், எங்கெங்கேயோ தொட்டாருக்கா. எனக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் பிடிக்கல அக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. அவர் என் கூட பண்ணது எனக்கு அவ்வளோ வலி கொடுத்துச்சுக்கா. நான் என்ன தப்புக்கா பண்ணேன், ஏன்க்கா அவர் என்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ணார், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலக்கா. அவர் மறுபடியும் வந்து என்னை இழுத்துன்னு போவார், இதெல்லாம் பண்ணுவாருக்கா. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுக்கா. என்னால் நான் அவ்வளோ சொன்னேன், விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நான் சொன்னது எதுவுமே கேட்கலக்கா. ப்ளீஸ்க்கா என்னை காப்பாற்றுக்கா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல அவங்க அக்காவுக்கு தாங்க முடியல. அப்படியே அழுதுட்டு அப்படியே ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே அழுதுட்டு செல்லேன்டா தங்கச்சிக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே பார்த்தா அக்கா கறி இவெல்லாம் ஒரு அக்காவான்ற மாதிரி ரூமுக்குள்ளே போயிட்டு புருஷனை பார்த்து நான் எப்படி இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன் நான் இந்த நைட்டியில் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் தான் கொஞ்சம் இது தானே, அவன் ஒரே சந்தோஷம். ஓகே பொண்டாட்டி வந்துட்டா அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கேவா அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி நீ எனக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருப்பான். திடீர்னு பக்கத்தில் வந்தவ டக்குன்னு தாக்க ஆரம்பிச்சிடா. அவன் ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லை, தன் தங்கச்சிக்கு பண்ண கொடுமைக்கு அவனை போட்டு தள்ளிடுறா. மாமங்காரன் சத்தம் போடுறது கேட்டுட்டு தங்கச்சிக்காரியும் அந்த இடத்துல வந்துடுறா. வந்து பார்த்துட்டு அவள் கொஞ்சம் கூட ஆச்சரியம் படல, ஐயோ சொல்லி பயப்படவும் இல்லை. இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டே இருக்கிறா. இவனோட முடிவு இப்படி ஆகும்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு அக்கா கறி செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பா. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அக்காவோ தங்கச்சியோ எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்தாலும் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவள் காமிச்சிட்டா. தங்கச்சிக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்கிட்டான். இவன் எதுக்காக இந்த 2 பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லி தான் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.